நான் நாகேஷ் சாரோட மிகப்பெரிய ஒரு வெறியன் ஃபேன்ஸ். இன்று வரையும் நான் திருவிளையாடலில் படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே நாகேஷ் சாரோட தருமி கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம். அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நடிக்கணும்டா, இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமையண்டா. வீட்டில் எல்லாம் கூட நாடகங்கள் எல்லாமே சும்மா நம்ம அதை மாதிரியெல்லாம் நடித்து பார்ப்போம். ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து, கொட்டாச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கேட்குறப்போ நான் இது மக்கள் என்னமோ ஏதோ சின்னது ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் அதுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் சார் எனக்கு திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கொட்டாச்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்னால் அதை இவனுக்கவே முடியல. உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் மறைச்சி போயிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எல்லாரையும் வயிறு ஒழுங்க சிரிக்க வச்சுருப்பார். இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இதுக்கு டைரக்டருக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாச்சிக்கு புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமார்ந்த நன்றிகள் சார்.